கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற உன்னதமான நாமத்தில் இந்த காலை வேளையிலும் வாஞ்சையோடு தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த காலை தியானத்திற்கென்று ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 14வது அதிகாரம், மத்தேயு 14வது அதிகாரம் 27வது வசனத்தை எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். மத்தேயு 14:27. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இன்னும் ஒரு விஷயம், உடனே இயேசு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து கூறுகிறார். இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பதாக இவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற காரியம் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம பயப்படாதே என்கிறதான தலைப்புல அநேக தேவனுடைய வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிற பயங்களுக்கு என்ன காரணம்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயங்கள் ஏற்படுகிறது. அந்த பயத்திற்கு பின்னாடி ஒரு காரணம் இல்லாமல் இல்லை. சும்மா என்ன செய்யாது, யாருக்கும் பயம் வராது. ஏதாவது காரணம் இருக்கும். ஏதாவது ஒரு போராட்டங்கள் இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனை நிமித்தமாக, போராட்டத்தின் நிமித்தமாகத்தான் ஒரு தேவ பிள்ளைக்கு பயம் வருகிறது. இல்லைன்னா நம்ம எல்லாம் பயப்படாதவங்க தான், அப்படித்தானே? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம எதை குறித்தும் கலங்க போறதில்லை, பயப்பட போறதில்லை. ஆனால் திடீரென்று வருகிற சில விதமான தாக்குதல்கள், சில விதமான பிரச்சனைகள், சில விதமான போராட்டங்கள் நம்முடைய மன சமாதானத்தை குலைத்து, நிம்மதியை குலைத்து, பயத்தை உண்டாக்குகிறபடினால் பயந்து போய்விடுகிற ஒரு சூழ்நிலைமைக்குள்ளாக தள்ளப்படுகிறோம். இதுதான் உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேளையிலும் கூட இந்த வசனங்களை வாசித்ததை தியானிக்கும் போது நமக்கு தெரியும், ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணுகிறார். மலை பிரசங்கம் பண்ணி 5 அப்பம் 2 மீனையும் 5000 பேருக்கு போஷித்து அதை கொடுத்து விட்டு ஆசீர்வாதமாய் அவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க சீக்கிரமா அக்கறைக்கு என்ன செய்யணும்? போகணும். இக்கரையில் நம்ம இருக்கிறோம், நம்ம அக்கறைக்கு சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மத்தேயு 14:22 இவ்வாறாக சொல்லுகிறார். வாசிப்போம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். யாரு துரிதப்படுத்தினார்னா, இயேசப்பாவே துரிதப்படுத்துகிறார். தம்முடைய சீசர்களை, நீங்க இங்க காரியம் முடிந்து விட்டது, இனி நீங்க ஊழியம் செய்ய வேண்டிய இடம் எங்க இருக்கு? அந்த கரை. அதனால அக்கறைக்கு போக வேண்டும் என்பதை குறித்து அவர் அக்கறை உள்ளவராக அவர் சீசர்கள் என்ன செய்தார்? ரொம்ப வேகப்படுத்துதார். சீக்கிரம் 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 கிளம்புங்க, கிளம்புன்னு சொல்லிட்டு அவர்களை துரிதப்படுத்தினார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். துரிதப்படுத்திட்டு அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க, 25. இரவின் நல்ல நீ கவனிங்க. இப்போ அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? கடந்து வருகிறார். அது வரையிலும் அவர் அந்த கரையில தனிமையாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தனிமையா இருந்தா என்ன பண்ணிருப்பார்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து எப்போதுமே தனிமையா இருக்கும்போது பிதாவை நோக்கி எப்போதுமே என்ன செய்வார்? ஜெபந்தான் பண்ணுவார். ஒரு ஊழியம் நடைபெற்று விட்ட பிறகு அவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, இந்த நாளை நீங்க அற்புதமாக ஆசீர்வதித்து தந்தீங்கள், அதற்காக நன்றி என்று சொல்லி தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவர் எப்பொழுதுமே ஜெபிக்கிறார். நல்ல நீங்க கவனிக்கணும். ஆண்டவராக இருக்கிற இயேசு அந்த வசனத்தை, தனிமையா இருந்தார் அந்த வசனத்தை வாசிங்க. வாசிங்க 23. சாயங்காலம் ஆன போது அவர் என்ன செய்தாராம்? தனிமையாக இருந்தார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். தனிமையாக இருந்தார். அவர் தனிமையாக இருக்கிற நேரத்தில் எல்லாம் பிதாவை நோக்கி அவர் அதிகமாக ஜெபிக்கிற வழக்கம். அவர் சாயங்காலம் தனிமையாக இருந்த தேவன் எது வரைக்கும் தனிமையா இருந்தார்னா, இரவின் 4ஆம் ஜாமத்துலதான் இயேசு அதுக்கப்புறம் கடல் மேல நடந்து வர்றார். அது வரைக்கும் அவர் தேவனுடைய பாதத்துல என்ன செய்தாரு?
தனிமையாக இருந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நன்றா நினைக்க. இப்ப இயேசு கிறிஸ்து கடலின் மேல 4ஆம் ஜாமத்தில் நடந்து வருகிறார். ஒரு 4ஆம் ஜாமம் என்பது, ஒரு ஜாமம் என்பது 6 மணிலிருந்து சாயங்காலம் 9 மணி வரைக்கும் ஒரு ஜாமம். 3 மணி தான் ஒரு ஜாமம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ 4ஆம் ஜாமம்னா எத்தனை மணி? ஒரு ஜாமம் 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் ஒரு ஜாமம். 9 மணிலிருந்து 12 மணி வரை இரண்டாவது ஜாமம். 12 மணிலிருந்து 3 மணி வரை மூன்றாவது ஜாமம். 4ஆவது ஜாமம் இப்போ அவர் வருகிறார். 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அப்படி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வருகிறார். அப்படி வரும் பொழுது அங்க என்ன நடைபெறுகிறன்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். நல்லா நீங்க கவனிங்க, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அப்படியே கடலின் மேல் நடந்து வருகிறார். அதை சீசர்கள்லாம் அப்படியே கண் வச்சு பார்க்கிறாங்க. பார்த்த பொழுது இயேசு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. நம்மளை அக்கறைக்கு போக சொன்னார, அவர்தான் வருகிறார் என்று அவர்களுக்கு என்ன செய்யல, தெரியல. அவர்கள் இப்படிப்பட்ட காட்சியை ஒரு நாளும் பார்த்ததே இல்லை. கடல்ல நிறைய நேரம் பிரயாணம் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு உருவம் கடல் மேல நடந்து வந்ததாக இவர் பார்த்ததே இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அங்கிருந்து வரும்போது இவங்களுக்குள்ள ஒரு பயம். நம்ம கேட்கலாம், அவர்கள் சீசர்களாகத்தானே இருக்கிறாங்க, தேவனோடு கூட நடக்கிறவர்களாகத்தான் இருக்கிறாங்க, எப்படி பயம் வரும் அப்படின்னு நினைக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதவிதமான பயம் இன்னைக்கு என்ன செய்கிறது, வருகிறது. உங்களுக்கு வருகிற பயம் எனக்கு வர மாட்டேங்குது, எனக்கு வருகிற பயம் உங்களுக்கு வருகிறது இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல பயங்கள் வருகிறது. சில நேரங்கள்ல இயேசுவை பார்க்கும் போதே பயம் வந்துருது. அதே மாதிரிதான் எங்க இயேசுவை பார்க்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தான் அங்கிருந்து நடந்து வருகிறார். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், அவர்களை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர், அக்கறைக்கு போக என்று சொன்ன ஆண்டவர் தான் நடந்து வருகிறார். அவரை பார்த்த மாத்திரத்திலே கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் என்ன பண்ணியிருக்காங்க, அலறினார்கள். நம்மளும் சில நேரம் அலறுவோம் பாருங்க. எப்போ நைட்ல ஏதாவது சொப்பனை பார்த்துட்டோன்னு சொன்னா, சில ஆள்க எங்க படுத்திருப்பாங்க, கட்டில படுத்திருக்கவங்க கீழே பொத்து நினைச்சுவாங்க, விழுவாங்க. ஐயோ அம்மா அலறி அடிச்சுக்கிட்டு சில ஆள் நினைச்சுவாங்க, கை காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு திடீர்னு எழும்பி நின்றுக்கிட்டு சோத்துறோம் அப்படியே நிப்பாங்க பாருங்க. அதை பார்த்து பிள்ளைகள் அலறும். இவங்க என்னத்தை பார்த்து அலறுதாங்க தெரியல. ஆனா இப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்தவுடன் பக்கத்துல படுத்திருக்க பிள்ளைகள் என்ன செய்யும், ஐயோ அம்மன்ட்டு அலறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அப்பாவை தான் பாக்குறாங்க. அந்த இருட்டுகளை பாக்குறதுனால அந்த பிள்ளைகளுக்கு சோத்திரம், பெற்றெடுத்த அப்பா, ஆனா அவரு பேய் கிடையாது, ஆனா அப்பாவை பார்த்து என்ன செய்தாங்க, பயப்படுகிறாங்க. அதே போலதான் எங்கேயும் சீசர்கள், இயேசு கிறிஸ்து தான் அவங்களுக்கு அப்பா, நடத்துகிற தலைவர் அவர் தான். ஆனா அவரே நடந்து வரும் பொழுது அங்க இருக்கிற அந்த பயத்தின் காரணமாக, கலக்கத்தின் காரணமாக, ஆவேசம் என்று சொல்லி என்ன செஞ்சாங்களாம், அலறினார்கள். பயப்பட்டா அதுக்கு சில காரியங்கள் இருக்கு, பயத்துல பல வகையான பயங்கள் இருக்கு. ஆனா இப்படி அலறி துடிச்சு பயப்படுகிற பயம் ரொம்ப ரொம்ப மோசமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட ஒரு பயம்தான் இந்த சீசர்களை அப்படியே ஆட்கொண்டது, நடத்தியது, கலக்கமடைய வைத்தது. அதனாலதான் ஆண்டவராக இருக்கிற இயேசு சொல்லுகிறாரு, உடனே இயேசு அவர்களோட பேசினார். என்ன பேசினார்? திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நான் உங்களிடத்துல கடந்து வருவேன், போராட்டங்கள் மத்தியில கடந்து வருவேன், பிரச்சனைகள் மத்தியில கடந்து வருவேன். சோத்திரம். எப்படிப்பட்ட கடல்ல பல அனுபவங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், பலவிதமான கலக்கத்தோடு கூட நீங்க வாழலாம், பலவிதமான சோத்திரம் அலறக்கூடிய வகையில உங்களுடைய வாழ்க்கையில பல அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைமையிலையும் நான் கடந்து வந்து உங்களை என்ன செய்வேன், திடப்படுத்துவேன். ஆகையினால என்ன செய்யுங்க, நீங்க பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை திடப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும்படி தேவன் என்ன செய்கிறார், கடந்து வருகிறார். அதற்கு
அதற்கப்புறம் பேதுருவை குறித்த ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 14:28 இவ்வாறாக சொல்லுகிறது, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். நல்லா நீங்க கவனிங்க. அப்போ ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கடல்ல நடந்து வரார். நடந்து வரும் பொழுது இவருக்குள்ளாக ஒரு எண்ணம் உருவாகிறது. அவர் நம்முடைய ஆண்டவர் ஆனால் நான் என்ன செய்யணும், அவரை போல நடக்க வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை பேதுருவுக்குள்ளாக வருகிறது. நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசு கடலின் மேலே நடந்து வருகிறார். இவர் கேட்கிறார், நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல என்ன செய்யணும், நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது அவர் சொல்லுங்க, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். நன்ற நீங்க கவனிங்க, ஜலத்தின் மேல் நடந்தான் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் என்ன செய்வாங்களாம், செய்வார்கள் என்று வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்னை விசுவாசிக்கவும் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை நிச்சயமா அந்த உலகத்துல செய்வான் என்று வசனத்தில் வாசிக்கிறபடி, இப்ப ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரே நோக்கி பார்த்ததுனால இந்த தேவ மனுஷர் பேதுரு அப்படியே ஏசப்பா எப்படி கடல்ல நடந்தாங்களோ அதே மாதிரி கடல்ல நடந்து நினைச்சாரு போய்கிட்டே இருக்கிறார். எவ்வளவு நேரம் போனார் அப்படின்னு சொன்னா, அவருடைய முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்தாரோ அவ்வளவு நேரம் நடந்தார். அவருடைய முகத்தை பார்க்காம கடலை பார்த்தாரு பாருங்க, அப்படியே என்ன செஞ்சிட்டாரு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். முதலாவது சீசர்கள் எல்லாரும் சேர்ந்து பயமடைந்து கலக்கமடைந்து ஆவேசம் என்று அலறினார்கள். அது ஒரு விதமான பயம். இப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வருகிற பயத்தை பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பயம், இந்த பேதுருடைய வாழ்க்கையில மட்டும் அந்த பயம் வந்தது. சீசர்கள் எல்லாரும் அந்த படகுல இருக்கிறாங்க, இவருக்கு வந்த பயத்தை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். நம்ம குடும்பமாக உட்கார்ந்து பயப்படுகிறது ஒரு காரியம், தனியாக பயப்படுகிறது ஒரு காரியம். ரெண்டு விதமான பயங்கள் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. சில நேரம் குடும்பமா சேர்ந்து பயப்படுவோம், சபையாரா சேர்ந்து எல்லாருக்கும் ஒரு காரியத்துக்கு பயப்படுவாங்க. கூட்டமா இருக்கிற மக்கள் ஒரு சில காரியங்களுக்கு ஒரே ஒரு காரியம் இருக்கும், அதுக்காக நான் பயப்படுவாங்க. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அநேக நேரங்கள்ல அநேக பயங்கள் ஒவ்வொருவரையும் பிடிக்கத்தான் செய்கிறது. இந்த பேதுருவை பிடித்திருக்கிறது. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டார். எப்பொழுது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு தேவ மனுஷனுக்கு தேவ பிள்ளைக்கு இந்த பயம் வரும் என்று சொன்னால், கர்த்தரை பார்க்காமல் மற்ற காரியங்களை நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில பயம் வருகிறது. அதாவது இயேசுவை பார்க்காமல் பயப்படுத்துகிற காரியத்தை பார்க்கும்போது பயம் வருகிறது. இப்ப இயேசுவை இவர் பார்த்துக்கிட்டே போனாரு, பயம் இல்லாம இயேசுவை போல் நடந்து போறார். இயேசுவை பார்க்காதபடிக்கு கடலை பார்த்தாரு பாருங்க, கடலை பார்த்த மாத்திரத்துல இவர் அப்படியே கடலுக்குள்ள போயிட்டார். எதை குறித்து அவர் பயப்பட்டாரோ அதே காரியம் இவர் அப்படியே ஒழுங்கிக்கிட்டு இருக்கு. நீங்களும் நானும் எதை பார்த்து பயப்படுகிறோமோ அது நம்மளை என்ன செஞ்சிடும், சாப்பிட்டுரும். அதுக்கு நம்ம தீனி போட்டுருவோம். அதனால எது நம்மளை பயப்படுத்துகிறதோ அதன் மேல நம்ம கவனத்தை வைக்காம நம்மளை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து மேல என்ன செய்யணும், நம்முடைய கவனத்தை வைப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எப்படி கடலின் மேல நடந்தாரோ, அந்த பயத்தின் மேல பயத்தை உண்டாக்குகிற அந்த கடலின் மேல் நடந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில என்ன பயத்தை எந்த காரியம் ஏற்படுத்துகிறதோ அந்த காரியத்தின் மேல அசால்ட்டா நடக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசுப்பா சொல்றாங்க, உடனே அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நல்லா கவனிங்க, அக்கறைக்கு நீங்க போங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர், இக்கரையிலிருந்து அக்கறைக்கு நீங்க போங்கன்னு சொன்னவர், அக்கறைக்கு போக சொல்லிட்டு அவர் இடையில வழியில கைவிடுகிற தேவன் அல்ல. மத்தேயு 14:31 சொல்லப்படுகிறது, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இன்னொரு சுவிசேஷத்துல போட பிறகு அற்ப விசுவாசியை ஏன் பயப்பட்டா என்று சொல்லி, இந்த சந்தேகம் அப்படிங்கிறதுக்கு பயப்படுகிறதுனால வந்த சந்தேகம். அதனால தான் அந்த வசனம் சொல்ல, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய். என்ன சந்தேகப்படும் போதும் சிலருக்கு பயங்கள் வரலாம். ஆண்டவரை எந்த விதத்துல என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. இயேசுவையே நோக்கி பார்க்கிற நீங்க நம்முடைய வாழ்க்கையில
பயங்கள் ஏன் வருகிறதுன்னு சொன்னா, சந்தேகங்கள் வரும்போது இது நடக்குமா, இது நடக்காதா, இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி நீங்க யோசிக்க தேவையில்லை. அவருடைய முகத்தையே நீங்க பார்ப்பீங்கன்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மேல ஈஸியாக நடப்பதற்கு தேவன் நம்மளை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் உணர்ந்தேன். அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சோத்திரம், அவர் அனுப்பி விட்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. அவர்கள் 4ஆம் ஜாமத்துல ரொம்ப கஷ்டப்படும் போது படகுல உட்கார்ந்து அந்த வேதனை பார்த்து அவர் அங்கே இருக்கல. இயேசு கிறிஸ்து தனிமையா இருந்தாலும் பிதாவோடு கூட இருந்து காரியங்களை கலந்து ஆலோசித்து பேசி கொண்டிருந்தாலும், இப்பொழுது தம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிற அந்த நிலைமையில அவர் ஓடோடி வந்து காப்பாற்றுகிற கர்த்தராய் வருகிறார். அல்லேலூயா. தாங்குகிறவரும் ஏந்துகிறவரும் அற்புதங்களை செய்கிறவரும் தப்புவிக்கிறவருமா இருக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர்களை தப்புவிக்கும்படி, அந்த போராட்டத்தில் நின்று அந்த பிரச்சனையிலிருந்து தப்புவிக்கும்படி கர்த்தர் 4ஆம் ஜாமத்திலே கடல் மேல் நடந்து வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனை இருந்தாலும் ஸ்தோத்திரம், நம்மளை தப்புவிக்கிற கர்த்தர், அக்கறைக்கு போங்க என்று சொன்ன கர்த்தர், அவர் நம்ம மேல அக்கறை உள்ள கர்த்தராக இன்றைக்கும் எல்லா தீமைகளில் இருந்தும், வியாதிகளில் இருந்தும், போராட்டங்களில் இருந்தும், பலவிதமான கஷ்டங்களில் இருந்தும் விடுவிக்க நம்முடைய இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாளிலே உயிர்த்தாரு. இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவரை தேடுகிற எந்த பிள்ளைகள் ஆனாலும் ஒரு நாள் அவர்கள் கைவிடப்படுகிறதாக சரித்திரத்தில் இல்லை. அவர் இதுவரையில நம்மளை கைவிட்டதில்லை. நம்ம தான் அதற்கு சாட்சி. அல்லேலூயா. அப்படியே நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். நம்மை இதுவரையிலும் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். வசனம் சொல்கிறது, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்று வசனத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான காற்றுகள், கடல் கொந்தளிப்புகள், பயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில சில விதமான கஷ்டங்கள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டது என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? அந்த கலக்கத்தினால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி மார்பில் அடித்து அலறி கொண்டிருக்கிறீர்களா? ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு பெரிதுபடுத்தி பலவிதமான பயங்கள் உங்களை தாக்கி கொண்டிருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய சீசர்களை திடப்படுத்தினார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த கால வேளையிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை நீக்கி உங்களை திடப்படுத்துகிறதை என்னால் அறிய முடிகிறது. கரங்களை உயர்த்தி ஏசப்பாவுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. நன்றி ஏசப்பா, எங்களுடைய பயங்களை நீக்குகிறேன், கலக்கங்களை நீக்குகிறேன், உம்முடைய திடப்படுத்துதலை வல்லமை நாங்கள் உணர்கிற தயவை நீர் தந்திருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எந்தெந்த பயத்தோடு தேவ ஜனங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கலக்கங்கள், ஆமேன், பிரச்சனைகள் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் கலங்கி திகைத்து பயப்பட்டு அலறி கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல, அமைதியாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு நேராக தேவன் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறேன். கர்த்தர் அவர்களுடைய படகிலே அமர்ந்தவுடன் அந்த காற்றும் கடல் அலைகள் அமர்ந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருப்பார் என்று சொன்னார். எப்பொழுதுமே அமைதி தான், எப்பொழுதுமே ஆசீர்வாதம் தான், எப்பொழுதுமே நிம்மதி தான், எப்பொழுதுமே விடுதலை தான். இயேசு இல்லாம ஒரு பயணம் நம்ம செய்யக்கூடாது. இவங்க அக்கறைக்கு போங்கன்னு சொன்ன உடனே, ஏசப்பா நீங்க வந்தாதான் போகணும், போவேன் அப்படின்னு நீங்க அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனா இவங்க எந்த விதமான பதிலும் கேட்காதபடிக்கு அப்படியே கீழ்ப்படிந்தது ஒரு ஆசீர்வாதம் தான். நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளை ஆசீர்வாதங்களுக்கு நேராக தான் கர்த்தர் நடத்துவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த படகில் அமர்ந்தார், அக்கறைக்கு போனாங்க, ஊழியத்தை செய்தார்கள். அவருடைய எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நடத்தப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விதமான பயம்லாம் வருகிறது ஐயா நீங்க கேட்கலாம். சோத்திரம், திணுசு திணுசா வருகிறது, பெருசு பெருசா வருது. சில நேரம் சின்ன சின்ன பிரச்சனை வந்து எங்களை பயப்படுத்துகிறது. இந்த சின்ன காரியம் தான் பெரிய பயத்தை உண்டாக்கி விட்டது. நாங்க குடும்பமா இதுக்கு பயப்படுகிறோம், நாங்க தனிப்பட்ட ஆளா பயப்படுறோம்னு நினைக்கிங்களா? உங்களை கடல்ல அமிழ்ந்து போக அவர் விடமாட்டாரு, கைவிட மாட்டாரு. அக்கறைக்கு போக என்று சொன்னவர் உங்க மேல அக்கறை உள்ளவர், அக்கறையுள்ள தேவனாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். உங்களை விடுவிக்கும்படி, உங்களை தப்புவிக்கும்படி, உங்களை மகிமைக்குள்ளாக நிரப்பும்படி, அவருடைய பிரசனத்திற்குள்ளே நடத்தும்படி தேவன் வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா.
நன்றியப்பா, 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 நன்றியப்பா. அழைத்தவர் ஒரு நாள் நீர் கைவிட மாட்டீர், எங்களை கலங்க விட மாட்டீர், அலற விட மாட்டீர். உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்த்து தொடர்ந்து ஓட எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட எல்லா அன்பு பிள்ளைகள் மேலும் இருக்கிற பயங்கள், கலக்கங்கள், வேதனைகள் எல்லாம் மாறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.